ஹாய் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பசுமை தமிழ். இன்றைக்கி நம்ம சேனல் அதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கோவைக்காய் சாகுபடியில் என்னென்ன நோய் தாக்குதல் ஏற்படுது, அதை எப்படி சரி செய்யலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா வெள்ளை ஈ தாக்குதல் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. இலைக்கு கீழே பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையாக பூச்சி உட்காந்துருக்குங்க. இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோ ஸ்டிக்கி ட்ராப் இருக்குல்லைங்க, அது மூலமாக பூச்சியை கண்ட்ரோல் பண்ணலாங்க. ரெண்டாவதாக இலை மஞ்சள் நோய் ஏற்படுங்க. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி அதிகமாகவோ அல்லது தண்ணி குறைவாகவோ பாஞ்சிச்சுன்னா உங்களுக்கு இந்த நோய் தாக்குதல் ஏற்படுங்க. அதனால் கரெக்டான அளவு தண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த நோய் தாக்குதலேருந்து இது விடுபடலாங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா பூஞ்சை தாக்குதலுங்க. இது பார்த்தீங்கன்னா இலை மேலே பவுட்ரு மாதிரி தூளாக இருக்குங்க. இலையெல்லாம் வாடி சுருங்க ஆரம்பிச்சிருங்க. இதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிங் சோடா ஒரு 5 கிராம் எடுத்து 1 லிட்டர் தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா இந்த நோய் தாக்குதலேருந்து கண்ட்ரோல் ஆகுங்க. மெயினாக வாரத்துக்கு ஒரு டைம் நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணுறதுனால உங்களுக்கு நோய் தாக்குதலேருந்து கண்ட்ரோல் பண்ணலாங்க. ரெண்டாவது பந்தல் அமைப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா காத்தோட்டமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நோய் தாக்குதல் குறைவாக தான் இருக்குங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.